அன்பீனாவிய துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே உதையா வர வேண்டும். வல்லவரே நல்லவரே வர வேண்டும். வல்லவரே நல்லவரே தூய ஆவியே, அன்பீனாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே உதையா வர வேண்டும். வல்லவரே நல்லவரே வர வேண்டும். வல்லவரே நல்லவரே. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக நீ துதிக்கிறோம். இந்த ஆராதனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, நிராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே எங்கள் முன்பாக நின்று எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னத்தினால எங்களை நிறைத்து, இந்த ஆராதனை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கிறவர்களையும் துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. அநேக புதிய குடும்பங்களை, புதிய ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைபட்டு போன யாவரையும் கூட தடையில் நீ கொண்டு வந்து இந்த உன்னத நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. அவர்களும் வந்து எங்களோட ஆராதிக்கட்டும், ஆசீர்வாதங்களை பெறட்டும். அதனால கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசர்களுக்காக நீ துதிக்கிறோம். அவர்கள் மூலமாய் கர்த்தர்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், கர்த்தாவே, எங்களுடைய சபையிலிருந்து கர்த்தர் அவளுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் ரிசீவ் பண்ணவும் கிருபை செய்யுங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, hallelujah. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, ஆமென். ஒரு அருமையான ஆராதனை நேரம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். Praise the Lord, hallelujah. பகல் நேர பாடல் நீரே, ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாடி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 102வது வார்த்தையின்படி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சன்னதி முன் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கலாமா? பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம்
உம்மை பாடுவே. ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடி ஆராதிப்போம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. நாளெல்லாம் கர்த்தரை பாடி ஆராதிப்பது எத்தனை அருமையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆராதனை நாளில் விசேஷித்த கிருபை, கர்த்தரை ஆராதிக்கிற கிருபை. ஹல்லேலூயா. இந்த பாடல் அந்த பக்தன் அழகாய் சொல்லுகிறார், என்னுடைய மேலான சந்தோஷமே நாளெல்லாம் பாடி துதிப்பதுதான், ஆராதனை செய்வதுதான். பாடுவோமா? எருசலேமே உன்னை மறந்தார், மலர்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தார், மலர்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி ஒட்டி கொள்ளும். பாடுவோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடுவோம். ஆராதிப்போம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கவலைகள் பெருகி கலக்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி கலக்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். ஆரைகள் சறுக்கி நடுமாறும் போது நாங்கினி கிருபையினார். சொல்லுமா? ஆரைகள் சறுக்கி நடுமாறும் போது நாங்கினி கிருபையினார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம். கரங்களை உயர்த்துவோம். நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம். Praise the Lord. நாளெல்லாம் உம்மை பாடுவே. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை அசைத்து கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை எல்லாரும் ஒருமித்து உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா.
ஆமென். பகல்ல இரவுல ஆமென். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பாடலுடைய அனுபவமாக இருக்கிறது. Praise the Lord. Glory. எருசலேமே உன்னை மறந்தார் மலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தார் மலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் அருகாவிடி ஆவில் ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் அருகாவிடி ஆவில் ஒட்டி கொள்ளும். ஆராதிப்போம். மகிழ்ச்சியின் நீர்தானையா என் மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுவோம். மேலான சந்தோஷம் நீரே. ஹல்லேலூயா. எல்லாம் உம்மை பாடுவேன். Praise the Lord. மேலான சந்தோஷம் நீரே. Yes, thank you Lord. எல்லாம் உம்மை பாடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் சோதரமணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். You are the glory. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஓ ரிபா பாபா பாபா மெலபரத நபுஷி அந்தர ஹல்லேலூயா. Glory to be thy name. Thank you Jesus. We give all the glory. Hallelujah, 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 hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah, hallelujah. மகிழ்ச்சியின் மகுடமே நீர்தான். ஆமென். ஹல்லேலூயா. என் மணவாளனே உம்மை மறவே. பொழுதுமை துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உம்மை மறவே. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர். ஆமென். ஆராதனை வேளையிலும் கூட நம் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறபடினால கர்த்தரை ஆராதிப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பாடி துதிக்கலாமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம்
உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம். ஆமென். எங்கள் உயர்ந்த கன்மலையே செங்கடலும் விழந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். பாடுவோம். செங்கடலும் விழந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. அல்லேலூயா. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை பாடி பாடுவோம். அல்லேலூயா. எங்கள் உயர்ந்த கன்மலையே போற்றி பாடுவோம். போற்றி பாடுவோம். ஆமென். எங்கள் உயர்ந்த கன்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்ல. நன்றி சொல்லுவோம். உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. ஆமென். கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே எழுந்து நின்று பாடுவோமா? உம்மை போற்றி பாடுவோம். நல்ல அபிஷேகத்தோடு ஆராதிக்க போறோம். உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம். பாடுவோமா? எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரி பலவருதன புக்ஷி அந்தரவலரி பபப. எல்லா ராவிலே நிறைந்து கர்த்தரை துதிக்கலாம். ஆமென். அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கலாம் கொஞ்ச நேரம். We give all the glory. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. Praise you, praise you, praise you. Amen. Hallelujah. Glory, glory, glory. Praise the Lord. Hallelujah. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. பாடுவோமா? கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்ல. மீண்டும் சொல்லுவோம். கன்மலை தேனும் வழியும் தருவதும் நீரல்லவோ. ஆமென். கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. ஆமென். கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கோரி கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கோரி கன்மலை தேனும். ஆமென் 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 ஆமென். வல்லமை வல்லமை வல்லமை. ஆமென். நீரல்லவோ. கோரி கன்மலை தேனும் வழியும் தருவதும் நீரல்லவோ. ஆமென். கன்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே
கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி உம்முடைய உன்னத அபிஷேகத்தினால நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஓடி பாபா 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 லபதர பௌஷி அந்தர பலரி பலரி பௌஷி அந்தர தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாளிலும் இந்த வார்த்தையை போதிக்கும்படி வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் ஆண்டவரே ரெவரண்ட் ஜார்ஜ் ஒன்சங்கோ அவர்களுக்காக துதிக்கிறோம். டிரான்ஸ்லேட் பண்ண இருக்கிறதான அருமையான தேவனுடைய தாசன் லூகாஸ் ஐயா அவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரோடு கூட வந்திருக்கிறதான அருமையான தேவனுடைய தாசன் நவீன் அவர்களுக்காக துதிக்கிறோம். பிள்ளைகளே, கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களுடைய ஆராதனையிலே வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்கள் அத்தனை பேரும் புது பலன் அடைந்தவர்களாக புதிய ஆசீர்வாதங்களோடு வீடுகளுக்கு திரும்ப உதவி செய்யுங்க. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளில் மத்தியில் நம்முடைய அருமையான தம்பி, ஆமேன், நம்ம அன்பு தம்பி ஜார்ஜ் ஒன்சங்கோ வந்திருக்கிறார். We are so happy to have our beloved தம்பி Reverend George Onsongo from Kenya. Praise the Lord. Amen. He is not new to us. புதிய நபர் அல்ல. For the first time when he came to India, he came to Tanjavur. Amen. Praise the Lord. முதல் முறையாக வந்த பொழுது அவர் தஞ்சாவூருக்கு தான் வந்தாங்க. Amen. Praise the Lord. After that, God has started using him throughout India. Praise the Lord. Thank God. God is opening new doors for you. Glory to God. God is using our beloved Pastor Naveen. Yes, thank you. To take you throughout Tamil Nadu and so many places. Amen. I thank God for Pastor Lucas. He is going to translate. அவர் தான் கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு மொழிபெயர்க்க இருக்கிறார்கள். 3 பேரை நம்ம நல்ல கைகளை தட்டி வரவேற்கலாமா? ஆமென். நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஹalleluya. Thank you. Praise the Lord. Amen. Now we will hand over the pulpit to Pastor George Onsongo and Pastor Lucas. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord again. Hallelujah. Are you excited to be in the house of the Lord? இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? It is good to be back home. ஆமென். நம்முடைய குடும்பத்திற்கு வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். Many of you know me. ஆமென். இங்க இருக்கிற பலருக்கு என்னை நன்றாய் தெரியும். I used to come here and stay as home. ஆமென். நான் இங்க வருவேன், இங்க தங்குவேன். இது என்னுடைய வீடு போல. I want to thank Bishop Anan one more time for this opportunity. ஆமென். நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் பிஷப் அண்ணனுக்காக. And my friend Joel. ஆமென். என்னுடைய நண்பர் ஆமென் ஜோயல் பாஸ்டருக்கும் நன்றி சொல்லுகிறேன். Good to see you after a long time.
ஆமென். உங்களை பார்ப்பதில் பல நாட்களுக்கு பிறகு உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Pastor Amma, good to see you. பாஸ்டர் அம்மாவை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். And good to see everybody. உங்களை எல்லாரும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். We've been preaching in Tamil Nadu, I think maybe 6-7 churches. ஆமென். தமிழ்நாட்டில் 7 சபைகளுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை பிரசங்கிக்க உதவி செய்தார். Under the guidance of Pastor Naveen. ஆமென். பாஸ்டர் நவீன் மூலமாக இந்த சபைகளை நான் பிரசங்கித்தேன். He's the one who introduced me to Pastor Lucas. ஆமென். அவர் மூலமாக பாஸ்டர் லூகாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. His father is pastoring SCA Church in Chennai. ஆமென். லூகாஸ் பாஸ்டருடைய அப்பா ஆமென் ஊழியக்காரர் ஆமென் ஏசிய திருச்சபையில். He's also an assistant pastor in the same church. ஆமென். அதே சபையில் அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராகவும் இருக்கிறார். So it's good to be working with pastors, young pastors, dynamic in India. ஆமென். இளம் ஊழியக்காரர்களோடு ஊழியம் செய்வதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm married to one wife. ஆமென். நான் ஒரு மனைவியோடு திருமணமாகி இருக்கிறது எனக்கு. And blessed with 3 children. ஆமென். எனக்கு 3 குழந்தைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். Bishop Anna knows why I have to say that. பிஷப் அண்ணனுக்கு தெரியும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி. In Africa some people will have 2, 3, 4. ஆமென். ஆப்பிரிக்காவில் ஆமென் சிலர் ஆமென் 3 மனைவி 4 மனைவிகளை ஆமென் திருமணம் செய்திருப்பார்கள். But I have only one. ஆமென். ஆனால் நான் ஒரு மனைவியோடு தான் திருமணம் செய்திருக்கிறேன். So today ஆமென். இன்றைக்கு the Lord would want to speak to us about a fire that shows who you are. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால் ஆமென் அக்கினியானது நீங்கள் யார் என்று ஆமென் நிரூபிக்கிறதாய் இருக்கிறது. The fire that shows who you are. ஆமென். இந்த அக்கினியானது நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கிறதாய் இருக்கிறது. Let's pray. ஆமென். ஜெபிப்போம். Father, we thank you for the reading of your word. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை படித்ததற்காக. As your word comes, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை we pray it comes in your power. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்படுவதாக. It comes in your authority. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அதிகாரத்தோடு புறப்படுவதாக. Your word comes to do that which you alone can do. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் செய்ய முடிந்த எல்லா வல்லமைகளும் இங்கு நடப்பதாக. I thank you for everybody that has come here. ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். Men and women. ஆண்டவரே அப்பா ஆண் சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். Your children that are ready to hear from you. ஆண்டவரே உம்முடைய அப்பா பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். I pray that they will not be disappointed. ஆமென். அப்பா அவர்கள் யாரும் ஆண்டவரே வருத்தத்தோடு இங்கு கடந்து போக மாட்டார்கள் என்று நம்புகிறேன். Because they have an appointment with you. ஆண்டவரே ஏனென்றால் அவர்கள் உம்மோடு வரும்படியாக உம்மோடு பேசும்படியாக வந்திருக்கிறார்கள். Touch lives. ஆண்டவரே இங்கு வந்திருக்கிறவருடைய வாழ்க்கை தொடுவீராக. Refresh lives. ஆமென். உம்முடைய வாழ்க்கை நீர் புதுப்பிப்பீராக. Restore lives. உம்முடைய வாழ்க்கை நீர் புதுப்பிப்பீராக. Heal somebody. ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற சுகப்படுத்துவீராக. Fill somebody with your power. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. Fill somebody with your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையால் நிரப்புவீராக. Let your name be glorified. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். I'm reading from the book of 1 Corinthians chapter 3 verses 13. ஆமென். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். The Bible says, ஆமென். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, their work will be shown for what it is. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. Because the day will be forcing it to light. ஏனென்றால் நாளானது அதை விளங்க பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. It will test the quality of each person's work. ஆமென். இதுதான் ஒவ்வொருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையின் தரத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Ladies and gentlemen, ஆமென். சகோதர சகோதரிகளே, I want you to know ஆமென் இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்தை that தெரிந்து கொள்ள as வேண்டும் you என்று keep விரும்புகிறேன். on loving the Lord, ஆமென். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். as you keep on serving the Lord, ஆமென். நீங்கள் ஆண்டவரை ஆமென் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். one day the work that you do here on earth will be tested. ஆமென். ஒரு நாள் இந்த பூமியில் நாம் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். Maybe before the people we are praying, ஆமென். நம்ம ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்கிறோம் தினந்தோறும். maybe before the people we are preaching, ஆமென். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பிரசங்கிக்கலாம். maybe before the people everybody knows us as believers. ஆமென். நம்ம எல்லாருடைய கண்களுக்கு நம்ம விசுவாசிகளை தெரியவில்லாம். But one day our work will be tested. ஆனால் ஒரு நாள் நம்முடைய எல்லா வேலைப்பாடுகளுக்கும் ஆமென் அதற்கு பலன் வரும். If you are coming here ஆமென். நாம் இங்கு வந்திருக்கிறோம் to lead prayers, ஆமென். நாம ஜெபத்துக்காக வந்திருக்கிறோம். one day ஆமென். ஒரு நாள் we will know ஆமென் நாம் அனைவருக்கும் தெரிய வரும் whether you were devoted to your prayers. ஆமென். நாம் உண்மையாக ஜெபித்திருக்கிறோமா? If you were coming here to sing and lead praises, ஆமென். நாம் இங்கு வருகிறோம், பாடல் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். one day ஒரு நாள் வரும் it will be tested. ஆமென். அது ஆமென் வெளியரங்கமாக்கப்படும். When your work will go through the fire, ஆமென். அந்த அக்கினியானது நாளானது அது வேலைப்பாடுகளை எல்லாம் will you be வெளியரங்கமாக்கப்படும். found standing? ஆமென். நாம் இங்கு வந்து நிற்கிறோம். When
Jesus Christ comes during the second advent ஆமென் ஆண்டவர் ஆமென் இரண்டாம் வருகையில் வருவார் and begins to see what we have been done on the heart. ஆமென் அவர் பார்ப்பார் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று. Whatever you are doing when it is tested, ஆமென் நாம் என்ன செய்தாலும் அது எல்லாம் சோதிக்கப்படும். will you be found wanting? ஆமென் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Will you be found wanting? Will you be found wanting? ஆமென் நாம் ஒரு காரியத்தை கண்டறிய வேண்டும். If for instance they see your work and they find that it is not good, you are wanting. That is what I mean. ஆமென் நம்ம ஒரு இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு நாள் ஆமென் பலனை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். Just understand that one day your work will be tested. ஆமென் ஒரு காரியத்தை மட்டும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்கு பலன் உண்டு என்பதை குறித்து. It will go through the fire. ஆமென் அது அக்கினியில் தான் வெளியரங்கமாக்கப்படும். Ladies and gentlemen, சகோதர சகோதரிகளே, many times we go through problems ஆமென் பல நேரங்கள் நம்ம பிரச்சனைக்கு ஊடாக கடந்து செல்கிறோம். and we cry to God. நம்ம அழுது கொண்டிருக்கிறோம் ஆண்டவரிடத்தில். The fire I'm going through is too harsh for me. ஆமென் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த அக்கினியானது மிகவும் ஆமென் என்னை வேதனை உள்ளாக ஆக்குகிறது என்று. But you know sometimes the fire we go through is testing who we are as believers. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த அக்கினியானது எதற்காக செய்ய வந்திருக்கிறது என்றால் நம்ம யார் என்று நிரூபிக்கும்படியாக வந்திருக்கிறது. When you go through the hardships, ஆமென் இந்த பிரச்சனைகளூடாக நம்ம கடந்து போகும் பொழுது you have to be focused on God. நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி தான் இருக்க வேண்டும். It is one part of the fire that we go through. ஆமென் இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரோடு நம்மை ஆமென் இன்னும் நெருங்கி தான் சேர்கிறது. When you go through the fire, ஆமென் நம்ம எப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகளூடாக கடந்து போகிறோமோ, do you blame your husband? ஆமென் நீங்கள் உங்களுடைய ஆமென் கணவரை நீங்கள் ஆமென் குற்றப்படுத்துகிறீர்கள். When you go through the fire, ஆமென் நம்ம அக்கினி ஊடாக கடந்து போகும் பொழுது, do you blame your wife or your children? ஆமென் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆமென் குற்றப்படுத்துகிறீர்களா? Sometimes even as believers we go through the fire. ஆமென் நம்ம விசுவாசிகளாய் இருக்கிறோம் பிரச்சனைகள் ஊடாக கடந்து போகும் பொழுது, The Bible says in the book of Matthew chapter 11 verses 12. ஆமென் மத்தேயு 11ஆம் அதிகாரம் ஆமென் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Since the time of John the Baptist until now. ஆமென் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் until now. ஆமென் இதுவரைக்கும் The kingdom of God suffered violence. ஆமென் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. But the violence shall take it by force. ஆமென் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்களாம். The violent must take it by force. ஆமென் இந்த ஆமென் பலவந்தம் பண்ணப்படுத்துகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். So I've come to speak to somebody. ஆமென் இன்றைக்கு நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். And also encourage you. ஆமென் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். Could be going through the fire. ஆமென் இன்றைக்கு நீங்கள் பிரச்சனைகள் ஊடாக கடந்து கொண்டிருக்கலாம். This fire is going to show who you are. ஆமென் இந்த பிரச்சனைகள் ஊடாக கர்த்தர் உங்களை யார் என்று நிரூபிக்க போகிறார். Sometimes you go through the pain. ஆமென் சில நேரங்களில் வலிகள் ஊடாக கடந்து செல்லுகிறீர்கள். And then you say, "Handawale, where are you?" ஆமென் நீங்கள் இப்படியாய் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? Where are you? நீர் எங்கே I இருக்கிறீர்? am your servant. ஆமென் நான் உம்முடைய பிள்ளையே. I preach your word. நான் உம்முடைய வார்த்தையை I பிரசங்கிக்கிறேன். deliver people. ஆமென் நான் உம்முடைய வார்த்தைக்காக நான் Every time நிற்கிறேன். I'm going from place to place preaching your word. ஆமென் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி பல இடங்களுக்கு நான் செல்லுகிறேன். Where are you? ஆமென் நீர் எங்கே Why இருக்கிறீர்? are you not picking me up? ஆமென் எப்பொழுதுதான் என்னை I உயர்த்துவீர்? came to speak to somebody. இங்க இருக்கிற சிலரோடு நான் பேச வந்திருக்கிறேன். Jesus is with you. ஆமென் இயேசு உன்னோடு இருக்கிறார். Jesus is with you. இயேசு உன்னோடு In the இருக்கிறார். middle of the fire, Jesus is with you. ஆமென் நீங்க எவ்வளவு பிரச்சனையோடு இருந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கிறார். Like the three Hebrew boys, Jesus is with you in the fire. ஆமென் நம்ம வாசிக்கிறோம் சேத்ரா மேஷாக் ஆபேத்நேகோவோடு இயேசு இருந்தாரே. When Meshach, Shadrach and Abednego were in the fire, ஆமென் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினிக்குள்ளே இருக்கும் பொழுது Jesus came in the fire. ஆமென் அந்த அக்கினி உள்ளே இயேசு வந்தார். And the people began to see. ஆமென் அதை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். We threw in three boys of Hebrew. ஆமென் அங்கே பார்க்கும் பொழுது மூன்று ஆமென் வாலிப பிள்ளைகளை தான் உள்ளே போட்டார்கள். But there is a fourth man that we see. ஆனால் நான்காவதா ஒரு நபர் வெளிப்பட்டார். But he appears to be like the sons of the gods. The ஆமென் son of the gods. ஆமென் அங்கே பார்க்கும்போது அந்த நாலாவது நபர் அவர் தேவகுமாரனை போல காட்சி அளித்தார். The fourth man that we are seeing. ஆமென் அந்த நான்காவது நபரை நம்ம பார்க்கிறோம். He is not ordinary. ஆமென் அவர் சாதாரணமானவர் அல்ல. He is not like the three boys that we are throwing in the fire. ஆமென் அந்த மூன்று நபர்கள் உள்ளே போட்டவர்களை போல அவர் சாதாரணமானவர் அல்ல. He is different. ஆமென் அவர் வித்தியாசமானவர். He is different. அவர் His வித்தியாசமானவர். name is Jesus. அவர் பெயர்தான் இயேசு. His name is அவர் Jesus. பெயர்தான் இயேசு. Jesus is not ordinary. ஆமென் இயேசு He is சாதாரணமானவர் அல்ல. coming in your situation. ஆமென் அவர் உங்களுடைய வாழ்க்கையின் He is பிரச்சனைகளை coming to lift you up. ஆமென் அவர் உங்களை உயர்த்தும்படியாக If you are வருகிறார். going through the fire, ஆமென் இன்றைக்கு பிரச்சனை கூட He கடந்து will போய் cause the கொண்டிருக்கலாம். fire not to burn you. ஆமென் அந்த பிரச்சனைகள் உங்களை எரித்து விடுவதை அழித்து விடுவதற்காக அல்ல. Hallelujah. ஹalleluya Hallelujah.
Your Jesus is coming right in the fire. ஆமென். இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைக்குள்ளாக இப்பொழுது இயேசு வருகிறார். I don't know whether you are looking for school fees. ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஆமென் பள்ளியுடைய ஆமென் கட்டணத்திற்காக நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். Your Jesus is coming right in that situation. ஆமென். இன்றைக்கு அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக இயேசு வருகிறார். I don't know whether somebody is sick at home. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய ஆமென் சகோதர சகோதரிகள் யாராவது வீட்டில் பலவீனமாய் இருக்கலாம். Your Jesus is visiting your home. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக வருகிறார். I don't know whether you came feeling unwell. ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஆமென் மனதில் ஆண்டவரே காயத்தோடு உள்ளே வந்திருக்கலாம். Your Jesus is coming right in your situation. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கைக்காக இறங்கி வருகிறார். He is coming to help you. அவர் உனக்கு உதவி செய்யும்படி He is வருகிறார். coming to pick you up. அவர் இன்றைக்கு உன்னை He is உயர்த்தும்படி coming வருகிறார். to cause healing. இன்றைக்கு அவர் உனக்கு His சுகப்படுத்தும்படி name வருகிறார். is Jesus. அவர் பெயர் இயேசு. His name is Jesus. அவர் பெயர் இயேசு. His name is Jesus. அவர் பெயர் இயேசு. His name is Jesus. அவர் பெயர் இயேசு. He has come that you may have life. இன்றைக்கு உனக்கு வாழ்க்கை தரும்படி வருகிறார். You may have life in abundance. அவர் இன்னைக்கு உனக்கு நித்திய வாழ்க்கை தரும்படி வருகிறார். ஆண்டவரே is coming in your situation. அவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறார். Jesus Christ அவர் வருகிறார். is coming in your situation. இயேசு வருகிறார். இன்றைக்கு உன் Jesus வாழ்க்கையில் Christ இயேசு is வருகிறார். coming to comfort you. இன்றைக்கு அவர் உன்னை சுகப்படுத்தும்படி வருகிறார். Hallelujah. 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 He has come அவர் வந்திருக்கிறார். to restore you. உன்னுடைய வாழ்க்கையை The புதுப்பிக்கும்படியாக. Bible tells me இப்படியா வேதம் in the சொல்கிறது. book of Jeremiah chapter 30 verse 17. ஆமென். எரேமியா புத்தகத்தில் இப்படியா சொல்கிறது. For I will restore you to health. ஆமென். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. I will restore you to health. உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. Says the Lord. ஆமென். இப்படியா சொல்கிறது. Because you've been called Zion and outcast. ஆமென். நீ விசாரிக்கப்பட்டவராய் இருந்தபடியினாலே. For whom no one cares. ஆமென். விசாரிக்கப்பட்டவராய் இருந்தபடியினாலே. No one cares for you. விசாரிக்கப்பட்டவராய் But இருந்தபடியினாலே. Jesus cares for you. இன்றைக்கு உன்னை இயேசுவானவர் No one விசாரிக்கிறார். calls you. இன்றைக்கு இயேசுவானவர் But Jesus விசாரிக்கிறார். is calling your யாரும் name. உன்னை விசாரிக்காமல் இருக்காம இயேசு When you call விசாரிக்கிறார். other people, ஆமென். உன்னை இந்த they மனிதர்களை are not பார்க்கலாம். listening. ஆமென். ஆண்டவர் உன்னை When you கவனிக்கிறார். tell them to help you, ஆமென். ஆமென். மக்களுக்கு They உதவி don't செய்யும்படி come to கேட்கலாம். help you. ஆமென். ஆண்டவர் உதவி செய்யும்படி வருகிறார். Jesus has come to help you. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி Jesus செய்யும்படி has come to வருகிறார். lift you up. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தும்படி Jesus has வந்திருக்கிறார். come to help you. ஆண்டவர் உயர்த்தும்படி வந்திருக்கிறார். Jesus has come to give you life. ஆமென். உனக்கு வாழ்க்கை தரும்படி வந்திருக்கிறார். And you tell me, ஆமென். இப்படியே நீங்க Pastor சொல்லலாம். George, you don't know what I'm going through. நீங்க என்கிட்ட அப்படியே சொல்லலாம். பாஸ்டர் ஜார்ஜ், நான் என்ன Many பிரச்சனையில போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. Many people are against me. ஆமென். பல மக்கள் எனக்கு எதிரியா இருக்கிறாங்க. Many people are fighting me. என்னோடு நிறைய பேர் யுத்தம் Many பண்ணிட்டு people இருக்காங்க. want to bring me down. ஆமென். என்ன கீழே விழ வைக்க வேண்டும் நிறைய பேர் முயற்சி செய்றாங்க. The Bible tells me இப்படியா வேதம் in the சொல்லுகிறது. book of Romans chapter 8 verses 31. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆமென் 31ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. If God be for you, ஆமென். ஆண்டவர் உன் பக்கத்தில் இருப்பாரானால் who can be against you? ஆமென். உனக்கு எதிராக நிற்பவன் யார்? If God is fighting on your side, ஆண்டவர் உனக்கு ஆமென் Who can பக்கமாக be யுத்தம் against செய்வாரானால் உனக்கு எதிரியா யார் who நிற்பார்? can be against you? உனக்கு விரோதமா யார் I இருப்பார்? know they hate you ஆமென். இன்றைக்கு எனக்கு தெரியும் அவர்கள் They உங்களை don't வெறுக்கிறார்கள். like you. ஆமென். அவர்களுக்கு உங்களை பிடிக்காது. because you are speaking about Jesus. ஏன் தெரியுமா? நீங்க இயேசுவை பற்றி பேசிக் In your கொண்டிருக்கிறீர்கள். workplace, I know they don't like you. ஆமென். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சரியா யாருக்கும் உங்களை பிடிக்காது. Where you are doing business, I know they don't like you. ஆமென். நீங்க பிசினஸ் பண்ண அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. I know they don't like you. எனக்கு தெரியும் அவங்களுக்கு I உங்களை know they பிடிக்காது. are talking on how to bring you down. ஆமென். அவங்க எல்லாம் ஆலோசிக்கிறாங்க உங்களை எப்படி கீழே விழ வைக்க வேண்டும் But I என்று. came to give you a solution. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியான காரியத்தை சொல்லும்படி This வந்திருக்கிறேன். solution is not from Nairobi, Kenya. ஆமென். அது நைரோபி கென்யாவிலிருந்து அந்த காரியம் வரவில்லை. This solution is from above. ஆமென். அதற்கான முடிவு இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. Above is better than abroad. ஆமென். அது ஆமென். வெளிநாட்டிலிருந்து வருகிறதை விட அது மேலான ஒன்று. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. That solution is coming from heaven. ஆமென். உங்களுக்கான தீர்வு இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. You can do all things through Christ who gives you strength. ஆமென். எல்லா காரியத்திலும் நீங்க ஆமென் அவர் உங்களை பலப்படுத்துகிறாரானபடினால் நீங்கள் பலனுள்ளவர்களாய் இருக்கலாம். The fire that we are going through today ஆமென். இன்றைக்கு நீங்கள் பிரச்சனை ஊடாக கடந்து வந்து is கொண்டிருக்கிறீர்கள். going to give you a testimony. இன்றைக்கு அதை சாட்சியாய் அவர் மாற்ற விரும்புகிறார். You know you have been in a test. ஆமென். நீங்கள் ஆமென் ஒரு சோதனைக்குள்ளாக இருக்கிறீர்கள்.
testimony will not come if there is no test. ஆமென். உங்களுக்கு சாட்சி வர வேண்டுமானால் சோதனை இருந்தே ஆக வேண்டும். You have to be tested. ஆமென். நீங்கள் சோதிக்கப்பட வேண்டும். This testing is the fire. ஆமென். இந்த சோதனை தான் உங்களுக்கான அக்கினி. That time when you are crying, ஆமென். நீங்கள் பல நேரம் அழுது கொண்டிருக்கிறீர்கள். God is watching you ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். and is telling you அவர் இப்படியாய் சொல்லுகிறார். at the appointed time everything is going to be beautiful. ஆமென். அவருடைய நேரத்தில் குறித்த நேரத்தில் எல்லாம் அழகாய் மாறிவிடும். I know somebody is about to enter the time of beauty. ஆமென். அந்த அழகான நேரத்திற்காக இங்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு நன்றாய் தெரியும். The more you wait upon the Lord, ஆமென். நீங்கள் எவ்வளவாய் அவரிடத்தில் காத்திருக்கிறீர்களோ you are going to be strong. ஆமென். அவ்வளவாய் நீங்கள் பலனடைய போகிறீர்கள். Those that wait upon the Lord shall renew their strength. ஆமென். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறார்களோ புது பலன் அடைவார்களாம். You keep waiting. ஆமென். நீங்கள் காத்து கொண்டிருங்கள். Keep calling. ஆமென். நீங்கள் அவரை தொடர்ந்து அழைத்து கொண்டிருங்கள். tells me இப்படியாய் வேதம் in the சொல்லுகிறது. book of Jeremiah 33 verses 3. ஆமென். எரேமியா 30 அதிகாரம் 33 வசனம் இப்படியே சொல்லுகிறது. Call upon me and I will answer. ஆமென். நீங்கள் ஆமென் கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன் என்று And I சொல்லப்படுகிறது. will show you great and mighty things that you know not. ஆமென். நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் எட்டாத காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லப்படுகிறது. There are many things that you don't know. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு பல காரியங்கள் உங்களுக்கு தெரியாம If you இருக்கலாம். ask your friend, your sister, your brother, they will not be able to explain. ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் இடத்துல கேட்பீங்க ஆனா அவங்களால இதுக்கு என்ன பதில் என்று சொல்ல தெரியாமல் இருக்கலாம். But Jesus is saying, ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், call upon me, I will answer. என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு I will show அளிப்பேன். you great and mighty things that you know இன்றைக்கு not. உனக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். You can call upon him today. ஆமென். இன்றைக்கு நீ அவரை நோக்கி கூப்பிடுங்கள். It is not too late. ஆமென். இது மிகவும் ஆமென் நேரமாகவில்லை. He will answer you. அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். He will come for your help. அவர் உங்களை ஆமென் சுகப்படுத்துவார். He will come to help you. ஆமென். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி வருவார். Because they kept on praying. ஆமென். ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, They kept on believing. ஆமென், தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது, You can believe also. ஆமென், விசுவாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, Maybe 1 year something has not happened. ஆமென், ஒரு வருஷம் அது நடக்காம கூட இருக்கலாம். But keep on praying. ஆனால் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Keep on praying. தொடர்ந்து ஜெபியுங்கள். Keep on believing. தொடர்ந்து நம்புங்கள். Why this has happened? ஆமென். இது ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு? Why things are not working very fast? ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது வேகமா என்று? The Bible says in the book of Romans chapter 8 verses 28, all things work together for good. ஆமென். இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம் இப்படியே சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய ஆமென் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. It is not too late for my Jesus. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருக்கு இது ஆமென் கால தாமதம் அல்ல. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. It is not too late for him. ஆமென். அவருக்கு இது கால தாமதம் அல்ல. Anytime you are waiting, ஆமென். பல நேரங்கள் நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். something best is coming. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கான ஆமென் சிறந்தது வந்து கொண்டிருக்கிறது. Don't settle for better. ஆமென். நீங்கள் ஆமென் சிறந்ததற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். Don't settle for good. ஆமென். நீங்கள் சிறந்ததற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். Settle for best. ஆமென். இன்றைக்கு ஆமென் நீங்க ஆமென் நல்லதுக்காக இது நல்லது நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை தருகிறதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Because we have been created to be more than conquerors. ஆமென். ஆமென் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் நாம் வெற்றியாளர்களாக இருக்கிறோம். Even through that fire that you are going through today, ஆமென். இன்றைக்கு நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பானது இந்த அக்கினியானது something better is happening. ஆமென். இன்றைக்கு ஒரு சிறந்த காரியம் உங்களுக்காய் நடக்க காத்திருக்கிறது. Through the fire that we are going through today, ஆமென். இந்த அக்கினியானது something better is cooking. ஆமென் சிறந்தவைகளை அது சமைத்து கொண்டிருக்கிறதாம். I tell you something. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்காய் You know, சொல்லுகிறேன். you Indians know more about the gold than Africans. ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும் தங்கத்தை பத்தி. எங்க ஆப்பிரிக்காவை விட உங்களுக்கு நல்லா தெரியும் தங்கத்தை பத்தி. If gold has got to be good, ஆமென். தங்கம் உங்களுக்கு நல்லதா படுது அப்படின்னா it has to go through the fire. அது அக்கினி ஊடாக தான் கடந்து போக வேண்டும். Anytime they want to make something good out of gold, ஆமென். அந்த தங்கத்துல சிறந்த தங்கத்தை எடுக்க வேண்டும் என்றால் the blacksmith, the person who makes gold, has got to pass it through the fire. ஆமென். அது அக்கினி ஊடாக தான் அதை எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும். It will burn. அது எரியப்படும். It is burning. அது எரிந்து கொண்டே It இருக்கும். is burning. அது எரிந்து கொண்டே இருக்கும். It is burning. அது எரிந்து கொண்டே இருக்கும். But he keeps it on the fire. ஆமென். அது அக்கினியில் வைக்கப்பட்டதாதான் அது எரியப்படும். He will keep it on the fire. அது அக்கினியில் எரியப்படும். So one time, ஒரு டைம் a young man was watching this blacksmith, the one who works with gold. ஆமென். அந்த ஆமென்
தங்கத்தில் வேலை செய்கிற ஒரு நபர் இப்படியாக அதை பார்த்து கொண்டிருந்தார். And he saw that the man was keeping the gold on the fire. அந்த தங்கத்தை இந்த நெருப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறதை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். The more he kept his gold on the fire, it was becoming brighter and brighter and brighter and brighter. எவ்வளவு நேரம் அந்த அக்கினியில் அது வைக்கப்படுகிறதோ அந்த தங்கமானது அது அவ்வளவுக்கு ஊடாக அவ்வளவு அதிகமாக அது பிரகாசித்து 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 கொண்டே இருந்ததாம். But when he looked at the man, அந்த மனிதனை அவர் பார்க்கும் பொழுது the man was not removing his hand. அவர் அந்த நெருப்புல இருந்து அதை இன்னும் எடுக்காம அப்படியே வச்சிட்டே இருக்கிறாரு. He was keeping the gold on the fire. அந்த கோல்ட் அந்த நெருப்புல அப்படியே வச்சிட்டே இருக்கிறாரு. When he looked at the eyes of the man, அப்ப அந்த மனுஷனுடைய கண்ணை பார்க்கும்போது the eyes were not moving from the gold and the fire. அந்த அக்கினியும் அந்த நெருப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை அவர் கவனிக்கிறாரு. After some time, சில நேரங்களுக்கு பிறகு the gold became bright. அந்த தங்கம் இன்னும் அதிகமாக ஜொலிக்க ஆரம்பித்தது. He removed it from the fire. உடனே அங்க இருந்து அதை எடுக்கிறாரு. Some of the things that we go through today, இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற காரியங்களும் they are not supposed to be burning us. அது உங்களை எரிக்கிறதற்கான காரியம் அல்ல. They will not burn us. அது உங்களை எரித்து விடாது. God has his eyes on us. ஆண்டவர் உங்களை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். And as we are burning, அது எரிக்கப்படும் பொழுது his eyes are on us. அவருடைய கண்கள் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீதாக தான் இருக்கிறது. Make sure nobody will hurt us. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். யாரும் உங்களை காயப்படுத்தாதபடி சேதப்படுத்தாதபடி அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். He will watch until that fire has made us better. அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த தங்கத்தை இன்னும் பிரகாசிக்கும் முறை அதை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். When we move from better to best, அதில் இருந்து நம்ம சிறந்தவைகளை அனுபவிக்கும் பொழுது he will remove us. அதை அங்கிருந்து எடுத்து விடுகிறார். From the fire. அந்த அக்கினியிலிருந்து எடுத்து விடுகிறார். Until us now we are ready. இன்றைக்கு நீங்களும் இதற்காக ஆயத்தமாய் இருங்க. Anybody that God is using today, இன்றைக்கு கர்த்தர் உங்களை யாரை பயன்படுத்தினாலும் have gone through the fire. அவர்களும் இந்த அக்கினி ஊடாக தான் கடந்து வருகிறார்கள். If Pastor Naveen will stand here today, இன்றைக்கு இங்க வந்திருக்கிற அந்த பாஸ்டர் நவீன் எங்க கூட நிற்கிறாரு. He will tell you in the past he went through the fire. அவருடைய முன்பதான வாழ்க்கை கேட்டீங்கன்னா அதுவும் அந்த அக்கினி ஊடாக தான் இருக்கும். If Pastor George will start narrating the stories he has gone through, பாஸ்டர் ஜார்ஜ் நான் என்ன பற்றியான காரியங்களை சொல்லுவேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கினியும் அது அப்படிதான் இருக்கும். He will tell you many stories of the fires he has gone through. என்னுடைய வாழ்க்கையில பல அக்கினி ஊடாக நான் கடந்து வந்திருக்கிறேன். But God has now trusted me. இன்றைக்கு ஆண்டவர் என்னை நம்பி இருக்கிறார். He can send me to 15 nations to preach the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக 15 நாடுகளுக்கு என்னை அனுப்பி கொண்டிருக்கிறார். He promised to send me to more over 100 nations to preach the word of God. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் 100 நாடுகளுக்கு மேலாக நான் கடந்து செல்வேன் என்று. Because the fire will not burn me, it was meant to make me better. இந்த அக்கினிகள் எல்லாம் என்னை அழித்து விடுவதற்காக வரவில்லை, என்னை உருவாக்குவதற்காகவே வந்தது என்று கர்த்தர் என்னோடு பேசினார். Hallelujah. 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 The fire that you are going through today, இன்றைக்கு நீங்கள் இந்த பிரச்சனை கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த அக்கினியானது, if you look at it from the human eyes, இதை நீங்கள் மனுஷிய பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் you will sympathize with the person and say, oh, what is going through, what is going through, what is he going through. இப்படியாக தான் நீங்களும் சொல்வீங்க. மனுஷிகமா பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது என்ன பிரச்சனை அவர்களோடு போய் கொண்டிருக்குதுன்னு சொல்வீங்க. But when you use the spiritual eyes, நீங்கள் ஆவிக்குரிய கண்களோடு இதை பார்ப்பீர்கள் என்றால் you know that it is working for good. நீங்கள் சொல்வீர்கள் இது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது என்று சொல்வீர்கள். And that is why I said from the scripture, all things work together for good to them that love the Lord, those that have been called according to the purpose of God. ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. Have you been called according to the purpose of God? நீங்கள் அவருடைய அன்றியும் தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. I've been called according to the purpose of God. நீங்க அவருடைய தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. I know everything is working together for your good. ஆமென். எனக்கு நன்றாய் தெரியும் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. The problem is when we go through some stuff, என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சில காரியங்கள் ஊடாக நம்ம கடந்து போகும் பொழுது instead of running to God because he's the creator of heaven and earth, is the one who created you, நம்ம யாரை நோக்கி ஓட வேண்டும் என்றால் இந்த உலகத்தை படைத்த அந்த தெய்வத்தினிடத்தில் நம்ம ஓட வேண்டும். you run to your friend. ஆனால் நீங்கள் அங்கே போகாம உங்க நண்பர்களிடத்தில் ஓடுகிறீர்கள். If he's a young man, he runs to his fellow Tambi. ஆமென். ஒருவேளை அவர் சின்ன பையனா இருந்தா நான் தம்பி அப்படின்னு சொல்லி போறீங்க. And the fellow Tambi will tell you, why you are going through this, you have sinned. ஆமென். அவர் உடனே சொல்லுவார் உங்களை பார்த்து, ஏன் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, நீங்க ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க. If you are Tangachi,
ஒருவேளை நீங்க தங்கச்சியா இருப்பீங்கன்னா you run to another tangaji நீங்க இன்னொரு தங்கச்சி கிட்ட to ஓடுவீங்க. give you some advice. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க If you அட்வைஸ் are பண்ணுவீங்க. Anan, நீங்க ஒரு அண்ணனா இருந்தீங்கன்னா you run to another Anan இன்னொரு அண்ணனுக்கு கிட்ட to ஓடுவீங்க. give you advice. ஒரு அட்வைஸ் கொடுக்கிறதுக்காக. If you are Akka, நீங்க ஒரு அக்காவா இருப்பீங்கன்னா you run to another Akka இன்னொரு அக்கா கிட்ட ஓடுவீங்க to give you advice. ஒரு அட்வைஸ் கொடுக்கிறதுக்காக. Oh, they will tell you, அவங்க சொல்லுவாங்க you அப்படியா, will not make it this year. இந்த வருஷம் உனக்கு இது முடியாது. But when God is looking at you, ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படியே சொல்லுகிறார், He is making you better. அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். He is putting resilience in you. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை இன்னும் பிரகாசிக்க பண்ணும்படியாகதான். He is putting some patience in you. உனக்குள்ளாக அந்த அழுத்தங்கள் எதற்காகனா உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாகதான். In the future when you are older like Anan, இன்றைக்கு இந்த பிரச்சனையும் அண்ணாக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கிறது. you look at somebody else and say, go on, these problems will end. நீங்க சொல்லணும், கடந்து போங்க, இன்னும் போங்க, முன்னேறி போங்க, இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னு சொல்லணும். So God was building you so that you can be a solution to other people. ஆண்டவர் உங்களை எதற்காக வைத்திருக்கிறார்னா மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் அதை முடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Amen. Amen. I tell you something. இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். The book of Jeremiah chapter 29 verses 11 tells me. எரேமியா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. For I know the plans I have towards you. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Hallelujah. For I know the plans I have towards you. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். God has good thoughts towards you. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பற்றின ஒரு நினைவுகளை வைத்திருக்கிறார். Not evil thoughts. அது தீமைக்கானது அல்ல. He wants to give us an expected hand. அவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தரும்படியாய் அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். But what we'll go through today, இன்றைக்கு நாம் கடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையானது is not even showing what is going to happen to us in the future. அந்த பிரச்சனையை வைத்து நீங்கள் இதுதான் முடிவுக்கு வரும்னு சொல்லி நீங்க கணக்கு போடாதீங்க. When Naveen was a young man, நவீன் பாஸ் ஒரு இளம் வாலிபர்களாக இருக்கார். 8 years, அவர் 8 வயது இருக்கும் பொழுது he was mad. அவர் பைத்தியமா இருந்தார். He was roaming in the streets. அவர் தெருக்களில் ஓடுவார். For 7 years, 8 years, 8 வருடங்களாய் அவர் பைத்தியமா roaming in the street. அவர் தெருவில் ஓடுவார். Everybody was throwing stones at him. அவர் மேல எல்லாரும் கல்லு தூக்கி அடிப்பாங்க. Everybody was chasing him. எல்லாரும் அவரை துரத்துவாங்க. Everybody was looking at him. They were chaining him. அவரை எல்லாரும் அவரை கட்டி போட, செயின் போட்டு கட்டி போட தான் பாப்பாங்க அவரை. So when human beings were looking at Naveen, எல்லா மனிதர்களும் நவீன் பாஸ்டர் அவரை they were பாக்கும்போது looking at mad man. அவரை பாக்கும்போது அந்த 8 வயசுல பாக்கும்போது பைத்தியமா தான் They பார்த்தாங்க. said this Thambi is mad. எல்லாரும் பார்த்து சொன்னாங்க இந்த தம்பி ஒரு பைத்தியம் தான் சொன்னாங்க. But when God was looking at Naveen, ஆனா ஆண்டவர் நவீனை எப்படி பார்த்தார்னா, He was building a great man of God from India. ஆமென். இந்த இந்தியாவிற்கு ஒரு பெரிய சிறந்த தேவனுடைய மனிதனை எழுப்ப வேண்டும் என்று பார்த்தார். Hallelujah. Hallelujah. Now he's shaking nations for the Lord. ஆமென். இப்பொழுது அவர் நாடுகளுக்கு போய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். He's coming to Kenya. அவர் கென்யாவிற்கு வந்தார். He will shake Kenya. கென்யாவை அசைத்தார். Pastors in Kenya will ask me, கென்யாவில் இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட கேட்டாங்க, how you bring small Thambi to speak to us? எப்படி நீ இந்த சின்ன பையனை போய் கென்யா பகுதிக்கு பிரசங்கிக்க கூட்டி வருவ? I said don't worry Bishop, we will give time for him to speak. நான் சொன்ன பிஷப் டென்ஷன் ஆகாதீங்க, அவர் கொஞ்சம் பிரசங்கம் பண்றதுக்கு டைம் மட்டும் கொடுங்க போதும்னு சொன்னேன். When he speak 20 minutes, அவர் 20 நிமிடம் தான் பிரசங்கித்தார். The presence of God is in the church. கர்த்தருடைய மகிமை சபை முழுவதும் நிரம்பிற்று. Healings begin to take place. சுகம் அங்கு வந்தது. They told me, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், we thought it's only small Thambi from India. நான் அவர் சின்ன தம்பி தான், இந்தியாவுல இருந்து வந்திருக்கார் நினைச்சேன். How come he's moving in power? ஆனா அவர் உள்ள இருந்து தேவனுடைய மகிமை வல்லமையாய் புறப்படுகிறது. Ladies and gentlemen, I came to speak to you. இன்றைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் Jesus will turn around your story. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. If people in Chennai are looking at him today, சென்னையில இருக்கும்போது அந்த ஜனங்களை பார்த்து இப்படியா சொன்னேன், they say we know this boy. அவங்க எல்லாம் சொன்னாங்க எனக்கு நவீன் பாஸ்டர் தெரியும்னு சொல்லி. He used to sleep at the garage. கார் ஷெட்ல எல்லாம் அவர் தூங்குவாரு. They were chaining him. அவரை அப்படிதான் செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. If they were to give him food, அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா they would put food down. சாப்பாடை தட்டில போட்டுட்டு they would push it to him. கால்லயே தள்ளுவாங்களாம். Because he's madman. ஏன்னா அவர் பைத்தியம்.
these people out there, they are believing if they come near him, they will also be mad. ஆமென். அவர்கிட்ட வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, இவரை பார்த்தாலே அவங்களும் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி அவரிடத்துல யாரும் வராமல் இருப்பாங்களாம். But today, ஆமாம், இன்றைக்கு பாருங்க, he preached in Kenya. கென்யாவில் பிரசங்கிக்கிறார். I took him to Tanzania. அவரை நான் டான்சானியா He கூட்டிட்டு preached போனேன். in Tanzania. டான்சானியாவில் I பிரசங்கித்தார். took him to Uganda. ஆமென். உகாண்டா He கூட்டிட்டு preached போனேன். in Uganda. உகாண்டாலையும் பிரசங்கித்தார். He went to South Africa. சவுத் ஆப்பிரிக்கா கூட்டிட்டு He போனேன். preached in South Africa. சவுத் ஆப்பிரிக்கால He பிரசங்கித்தார். went to Sri Lanka. ஸ்ரீலங்கா போனாரு. He preached in Sri ஸ்ரீலங்காலையும் Lanka. பிரசங்கித்தார். He's going to Poland. ஆமென். போலாந்து போறாரு. He's going to Canada. ஆமென். கனடா He's போறாரு. going to USA. யுஎஸ்ஏ போறாரு. Shaking the word for the Lord. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை அங்கு ஆமென் அசைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. What you are going through today does not determine what you will become in the future. ஆமென். இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை உங்களுடைய முடிவு அல்ல மகனே, மகளே. Hallelujah. ஹalleluya. God has good plans towards you. ஆண்டவர் உங்களை ஆமென் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். You go through the fire. ஆமென். அது ரொம்ப அந்த அக்கினி நீங்கள் உங்களுக்கு கடந்து You போய் say கொண்டிருக்கலாம். people don't love you. ஆமென். இப்படியா நீங்க சொல்றீங்க என்னை யாரும் You say நேசிக்கல. people don't want you. நீங்க சொல்றீங்க என்னை யாரும் விரும்பலன்னு I சொல்றீங்க. know who wants you. எனக்கு தெரியும் My யார் Jesus அவன் wants you. விரும்புகிறார் என்று. இயேசு உங்களுக்கு அவன் தேவைப்படுகிறார். My Jesus wants you. இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க His தேவை. eyes are on you. இயேசு உங்க சரௌண்டிங்ல இருப்பார்னா, His eyes are on you. மீன் இயேசு உங்களோட இருப்பார் என்றார். Hey, praise the name of the Lord. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் துதிக்கலாமா? Praise கரங்களை the தட்டி, name of the Lord. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Hallelujah. 2 Kings chapter 1 verses 10. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10வது Elijah வசனம். answered the captain. அப்பொழுது எலியா அந்த 50 பேரில் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, I am a man of God. நான் தேவனுடைய மனுஷனானால் May fire come down from heaven அக்கினி வானத்திலிருந்து இறங்கி and consume you and your 50 men. உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். So the Bible tells us that fire came down from heaven and consumed. உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவன் 50 பேரை பட்சித்ததாம். When you have a true man of God, ஆமென், நீங்கள் உண்மையான தேவனுடைய மனிதனை நீங்கள் if அறிந்திருக்கும் we பொழுது, say fire is coming down from heaven, fire will come. ஆமென், அவர் ஒருவேளை வானத்தை பார்த்து அக்கினி வருவதாக என்று சொன்னால் அக்கினி வரும். Fire is showing that this is a true man of God. ஆமென். அந்த அக்கினி என்ன செய்கிறது என்றால் யார் உண்மையான தேவ மனிதன் என்பதை நிரூபிக்கிறது. If you are going through fire today, இன்றைக்கு நீங்கள் பிரச்சனை ஊடாக it is கடந்து because you are போகிறீர்கள். a true man of God. ஆமென். அதை நிரூபிக்கிறது நீ தேவனுடைய பிள்ளை என்பதை You are a நிரூபிக்கிறது. true lady of God. ஆமென். நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கிறது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 1 Kings 18:38. Also we see fire fell from heaven. ஆமென். 1 ராஜாக்கள் ஆமென் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. அதுவும் அங்கு அக்கினியை பற்றி சொல்லுகிறது. The disciples of Jesus Christ were distinguished by fire on the day of Pentecost. ஆமென். பெந்தேகோஸ்தே நாளன்று ஆமென் இயேசுவின் சீஷர்கள் மேல் வீட்டறையிலே அந்த அக்கினியால் அவர்கள் நிரப்பப்பட்டார்களாம். The Bible talks Acts chapter 2 when they were gathered together in one accord in the upper room. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. அவர்கள் மேல் வீட்டறையில் இருக்கும் பொழுது Fire fell there. ஆமென், அவர்கள் மீதாக அக்கினியானது வந்தது. When fire fell there, எப்பொழுது அக்கினி வந்ததோ they began to speak in other tongues. ஆமென், அவர்கள் ஆமென் அந்நிய பாஷையில் பேச துவங்கினார்கள். And people were looking at them, they thought they were drunk. ஆமென். அவர்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் நினைச்சாங்க இவங்க குடிச்சு வெறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. After you go through a fire experience, ஆமென், இந்த அக்கினி ஊடாக கடந்த அதுக்கு பிறகு people will not understand you. ஆமென், மக்களுக்கு தெரியாது நீங்க என்ன பிரச்சனையில போயிட்டு இருக்கீங்க, எந்த அக்கினின்றது அவங்களுக்கு புரியாது. See, they are speaking about drinking. These people are on fire. ஆமென். இந்த சிஷ்யர்களை பார்த்து எல்லாரும் நினைச்சாங்க இவங்க குடித்து இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு தெரியல இது ஒரு அபிஷேகம் என்பதை குறித்து. God wants to bring fire to you that will turn around your life into another person. ஆண்டவரும் இன்றைக்கு இந்த அக்கினி ஊடாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை ஆமென் தலைகீழாக மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். The Bible says, suddenly there came a sound of rushing mighty wind, and there appeared unto them cloven tongues like as of fire, and it sat on them, and they were filled with the Holy Ghost, with the 12 disciples were fully empowered. ஓகே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை புரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் ஆமென் அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே ஒவ்வொருவரும் பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். Amen. ஆமென். But I want to tell you,
ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல can விரும்புகிறேன். never be on fire and remain the same. ஆமென். நீங்கள் இந்த அக்கினிக்குள் இருப்பீர்கள் என்றால் இதை போலவே உங்க வாழ்க்கை முடிந்துரும் மட்டும் நினைச்சிராதீங்க. கர்த்தர் ஒரு சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Luke chapter 3 verse 16 says, ஆமென். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. John answered them all, I baptize you with water, but one who is more powerful than me will come, the straps of whose sandals I'm not worthy to untie. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், ஆமென், அவருடைய பாதரட்சைகளை வாரை ஆமென் அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டது. So ladies and gentlemen, I came to encourage somebody. ஆமென். இன்றைக்கு ஆமென் சகோதர சகோதரியை உங்களை நான் உற்சாகப்படுத்தும்படியாக வந்திருக்கிறேன். In Africa we say, don't have a pity party where you are going through a situation and you are looking at yourself and you are saying, I'm going to die, I'm going to die, who can help me? Yes, Papa, yes, Papa, yes, Papa. God is there for you, He wants to help you. நாங்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் எப்படியா என் ஜனங்ககிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் பிரச்சனை விடாமல் போகும்போது எல்லாரும் நீங்கள் வந்து ஐயோ ஏசப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யார் எனக்கு உதவி செய்வேன், நான் செத்துருவோம் போல இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். That fire is making you better. ஆமென். இந்த அக்கினி உங்களை இன்னும் ஆமென் அழகாக தான் மாற்றும். Hallelujah. 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 You must not wait for anybody else to pat your shoulder. Jesus Christ is saying, well done, thou good and faithful servant, you can enter my rest. Amen. உங்களை பார்த்து யாரும் உங்களை பாராட்டலன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆமென் ஆமென் தோளை தட்டி சொல்லுவாரு, ஆமென் உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, ஆமென் மகிமைக்குள் பிரவேசி என்று சொல்லுவார் அவர். Hallelujah. Hallelujah. I'm feeling joy of the Lord. ஆமென். நான் ஆண்டவருடைய சந்தோஷத்தில் நிறைந்திருக்கிறேன். He has come to help you. அவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிறார். I declare to you, you will not die. ஆமென். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மரிப்பதில்லை. You will not see shame. ஆமென். நீங்கள் அவமானத்தை பார்ப்பதில்லை. You will overcome your troubles. ஆமென். நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். I declare, where others have failed, you will succeed. ஆமென். நீங்கள் எங்கெல்லாம் நீங்க ஆமென் தோல்விகளை பார்த்தீங்களோ அங்கெல்லாம் நீங்க உயர்வை பார்க்க போறீங்க, வெற்றியை பார்க்க போறீங்க. Every person that is here that is dreaming evil dreams, every time scorpion, another time snake, another, may those dreams catch fire in the name of Jesus. ஆமென். நீங்க சிலர் இப்படியா சொல்றீங்க, எனக்கு ஆமென் கெட்ட கனவா வருது நான் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அந்த பரலோக அக்கினி அந்த கெட்ட கனவு எல்லாத்தையும் எரித்து போடுகிறதா இருக்குது இயேசுவின் நாமத்தினால். Let evil marks that will not allow anything to work in you catch fire in Jesus name. ஆமென். இன்றைக்கு அந்த ஆமென் பிசாசுடைய ஆதிக்கங்கள் உங்களை தொடாதபடி இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினியானது எல்லாவற்றையும் எரித்து போடுகிறதா இருக்கிறது. Those who laughed at you yesterday will congratulate you tomorrow. ஆமென். இன்றைக்கு உங்களை பார்த்து யாரெல்லாம் சிரிச்சாங்களோ நாளைக்கு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, வாழ்த்துக்கள், நீங்க இதை சாதிச்சிட்டீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னு சொல்லுவாங்க. Hallelujah. Hallelujah. You will be greater and better in the year 2024. ஆமென். இந்த வருஷம் 2024ல இந்த வருஷத்துல நீங்க உயர்வாகவும் ஆசீர்வாதமும் நன்மையில கர்த்தர் உங்களை இந்த வருஷம் வைப்பார். ஆமென். Hallelujah. May you experience a breakthrough that will terminate all poverty in your life in the name of Jesus. ஆமென். இன்றைக்கு ஆமென் இந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு ஆமென் எல்லா தரித்திரத்திலிருந்து உடைக்கப்பட்டு ஆமென் நிரந்தரமாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு போகிறார் இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. 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 ஹalleluya. நல்ல ஒரு கைதட்டு கொடுக்கலாமா? உற்சாகமான கைதட்டு, நல்ல உற்சாகமான ஒரு கைதட்டு. ஹalleluya. praise the Lord. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமே. glory, hallelujah, glory. கர்த்தர் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் சார்பில் இருக்கும்போது சொல்லுவோம், நமக்கு நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாறை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே ஆதரிப்பார். ஆமென். அதிசயம் செய்வார், அவரே உன்னை அதிசயம் செய்வார். பாடுவோம். நீதிமான் தள்ளாட மாட்டார், நித்தமும் காத்து நடத்தி
மேல் பாரத்தை வைத்துவிடு. ஆமென். கலங்கி தவிக்காதே. We give all the glory. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. எல்லாம் நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருந்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு உயர்வான இடத்திற்கு நான் போயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஆமென். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க, தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆமென். If God is with us, who can be against us? Hallelujah. ஆமென். அதான் விசுவாசம். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பாரானால் எனக்கு எதிராக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட இந்த பல்லவியை திரும்ப நம்ம பாடும் பொழுது பொருத்தனை செய்து காணிக்கை ஆமென் செலுத்துங்க. ஹல்லேலூயா. Glory. Praise the Lord. Thank you Jesus. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. ஆமென். கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே. ஹல்லேலூயா. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார். பாடுவோம். அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுவோமா? அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு சொன்னான். ஆமென். அந்த அற்புதத்தை ஆமென். Praise the Lord. அவர் எங்கிருந்து வேணாலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துலையே நான் முன்னால் வரலையே நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நின்று கொண்டு இருக்கிற இடத்துலையே இந்த வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். Praise the Lord. இந்த ஆராதனை வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் Praise the Lord. ஒரு மாற்றத்தை நம்ம ஒரு நாட்களில் காண போகிறோம். ஆமென். விசுவாசிப்போம். ரெண்டு காரியம்தான் அவங்க சொன்னாங்க. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம், தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருப்போம். இதுதான் ஆமென் நம்ம செய்ய போற காரியம். இந்த நாட்களில் நான் அப்படி செய்வேன். பொருத்தனை பண்ணுங்க, ஜெபிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். பாஸ்டர்மா உன்னை வந்து ஜெபிப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காணிக்கைக்காக நாள் ஒப்பு கொடுத்த, அர்ப்பணித்த, ஜெபித்து கொண்ட யாவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஒருமனப்படுவோம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை
ஸ்தோத்தரிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறக்கிற தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த நாளிலும் கூட மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்கள் நடுவிலும் நடப்பிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்க மகிமை விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் நாம எங்கள் மற்றும் கடந்து வந்திருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே தம்முடைய மகிமை விளங்க பண்ணினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை ஆசீர்வதித்தீங்களா ஐயா, நன்றி ஆண்டவரே. பாடல்களின் மூலமாய் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை ராஜா எங்களுக்கு கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நாங்கள் எங்களை தாங்களே கர்த்தாவே நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு எங்களை பலப்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். ஒருவரும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே இந்த நாளில் பலனடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகள் போராட்டங்களை நாங்கள் ஒரு பொருட்டாய் ஒரு பெரிய காரியமாய் எண்ணாமல் ஆண்டவரே அவைகளின் மூடாய் கடந்து சென்று ஆண்டவரே இன்னும் நாங்கள் மண்டையிலே சேர்வதற்குரியதான கிருபைகளை ராஜா நீங்க அதிகமாய் ஒவ்வொருவருக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிறதான இந்த பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா என்று சொன்ன தேவன் அப்பேற்பட்ட பலத்தினால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க இடைகட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ளதாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரம்பி வழிகிற நல்ல ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே வந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களுக்காய் நாங்கள் அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் இன்னும் பல காரணங்களினால் வர முடியாமல் தடைகளோடு இருக்கிறவர்களுடைய தடைகளை மாற்றி ஆண்டவரே உங்க சமூகத்தில் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க கொண்டு வந்து மகிழ பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே உள்ள மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக தம்முடைய பிள்ளைகளின் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். இந்த வெயில் காலங்களில் ஏற்படுகிற சீதோஷ்ண நிலைமையினுடைய மாற்றத்தினால் ஆண்டவரே பலவீனங்களோ சோர்வுகளோ கஷ்டங்களோ ஒருவரையும் தொடாதபடி நெருங்காதபடிக்கு தேவ கரம் தம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் கூட வெளிநாட்டில் இருந்தோம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் வந்த தம்முடைய ஊழியக்கார மகனையும் கர்த்தாவுடன் வந்ததான ஊழியக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்தி இன்னும் அதிகமாய் அவர்களை பிரயோஜனப்படுத்தி இன்னும் அநேகருக்கும் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கொண்டு சென்று ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.